கார்கில் போரின் 25வது வெற்றி தினத்தையொட்டி டிராஸில் உள்ள போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி. போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம். பயங்கரவாதிகளின் புகலிடமாக உள்ள பாகிஸ்தான் தனது தவறுகளிலிருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பிரதமர் மோடி காட்டம். பயங்கரவாதிகளின் ஒவ்வொரு முயற்சியையும் இந்தியா வீழ்த்தி வெற்றி கண்டுள்ளதாக பெருமிதம். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பை அகற்றி கார்கில் போரில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றி குறித்த சிறப்பு ஆவணப்படம். ராணுவ வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ஆவணப்படத்தை பார்த்த பிரதமர் மோடி. லடாக்கையும் ஹிமாச்சலையும் இணைக்கும் 15,800 அடி உயரத்தில் அமைக்கப்பட உள்ள உலகிலேயே மிக உயரமான ஷின்குன்லா சுரங்கப்பாதை திட்டம். இத்திட்டத்திற்காக பாறையை வெடிக்க வைத்த பணிகளை கார்கிலில் இருந்து காணொலி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு தினத்தையொட்டி சென்னை போர் நினைவிடத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மரியாதை. தென்னிந்திய ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பிரார் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். கார்கில் போரில் ஈடு இணையற்ற துணிச்சலுடன் நமது தேசத்தை காத்த வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. கார்கில் போரின் 25வது வெற்றி நாளில் ராணுவத்தினரின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைவு கூறுவதாகவும் கருத்து. கர்நாடகத்தின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரியில் சுமார் 1,10,000 கனஅடி உபரி நீர் திறப்பு. KRS அணையிலிருந்து 90,000, கபினி அணையிலிருந்து 19,250 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 62,000 கன அடியாக அதிகரிப்பு. 11வது நாளாக பரிசல்களை இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் தடை நீடிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,598 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறப்பு. மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ள விவகாரம் தொடர்பான பதிலளிக்க கேரளா மேற்கு வங்க ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீதிமன்றத்திற்கு வழக்கு வரும்போது மட்டுமே மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதாக கூறிவிட்டு பின்னர் கண்டுகொள்வதில்லை என மாநில அரசுகள் தரப்பில் வாதம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல். ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா பயணமாக மு.க.ஸ்டாலின் கூகுள் CEO சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை சந்தித்து முதலீடு திரட்ட இருப்பதாக தகவல். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து இதுவரை 27 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை முடிந்துள்ளது. பார்முலா கார் பந்தயத்துக்கு ஸ்பான்சர்ஷிப் கேட்டு தமிழகத்தில் உள்ள கார் நிறுவனங்களுக்கு மாநில விளையாட்டுத்துறை கடிதம் எழுதியுள்ளதாக EPS தகவல். திமுக அரசின் நிர்பந்தத்தால் பல்வேறு தொழில் அமைப்புகள் குதிப்படைந்துள்ளதாகவும் வலைப்பதிவு. குற்ற வழக்குகள் துறை இயக்குநராக திமுக இளைஞரணி நிர்வாகியாக இருந்த ஹாசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டிருப்பது அதிகார துஷ்பிரயோகம் என அண்ணாமலை விமர்சனம். பல குற்றங்களில் திமுகவினருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக தெரியவரும் நிலையில் திமுக முன்னாள் நிர்வாகியை நியமித்த நோக்கம் என்ன என்றும் கேள்வி. தமிழ்நாட்டின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை பொறுப்பு இயக்குநராக ஹசன் முகமது ஜின்னா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னை 1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளரான ஜின்னாவை அரசு துறை தலைவராக நியமித்திருப்பது விந்தையானது என்றும் விமர்சனம். டெல்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க 7 மாநில முதலமைச்சர்கள் முடிவு. நேற்று புறப்படுவதாக இருந்த டெல்லி பயணத்தை ஒத்திவைத்த மமதா இன்று செல்ல இருப்பதாக தகவல். அம்மா உணவகங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்வதில்லை என்ற RB உதயகுமாரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். 4 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த EPS அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தாரா என்றும் கேள்வி. டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல். சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில தேர்தல் ஆணைய உத்தரவின்படி வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான தேர்தல். நெல்லை மேயர் தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு.
கேரளாவில் முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் திட்டம் இல்லை. மக்களவையில் கேரள எம்பி எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதில். 2018ஆம் ஆண்டு அமித்ஷா குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி ஆஜர். ஐபோன்களுடன் ஐபேட் உள்ளிட்ட ஆப்பிள் நிறுவன இதர தயாரிப்புகளையும் தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஃபாக்ஸ்கான் முடிவு. தமிழ்நாடு அரசுடன் ஏற்கனவே இது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 51,320 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைப்பால் தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைகிறது.